இந்த தத்துவத்திற்கு எதிராக எந்தெந்த தத்துவங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த தத்துவங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு பிரகடனத்தை, நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்கின்ற ஒரு பிரகடனத்தை, உங்கள் தத்துவம் இங்கே செல்லாது என்று சொல்கின்ற ஒரு பிரகடனத்தை நான் இன்னும் சொல்லட்டுமா? சொன்னா பிரிவினவாதிம்பாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு சட்டங்களை கூட இங்கே நிறைவேற்ற முடியவில்லை. உதாரணத்துக்கு சொல்றேன், இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அவர்களுக்கு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் உண்டா? கிடையாது. புதிய கல்விக் கொள்கை நம்ம ஏற்றுக்கிட்டோமா? கிடையாது. நீட்டை ஏற்றுக்கிட்டோமா? கிடையாது. நாடாளுமன்றம் ஆதரித்து நீட்டை ஒத்துக்கிறாங்க, சட்டமன்றத்தில் எது தீர்மானம் போடுறோம். அப்ப இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் இயற்றுகின்ற சட்டத்தை கூட தமிழ்நாடு சட்டமன்றம் ஏற்க முடியாது, ஏற்கக்கூடாது என்று சொல்லுகின்ற துணிச்சல் ஒரு தலைவனுக்கு இருக்கிறது என்றால் அந்த தலைவனுக்கு பெயர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கம்யூனிஸ்ட் ஒரு மிகப்பெரிய தத்துவம். அந்த தத்துவம் இந்தியாவில் இவ்வளவு வலிமையாததுக்கு காரணம் அந்த தத்துவத்தை முன்னெடுப்பதில் இருந்த சிக்கல், அந்த தத்துவத்தை முன்னெடுக்கின்ற தலைவர்களுக்கு கிடைத்த சிக்கல். ஒரு நல்ல தத்துவம் மட்டுமே தானா வெற்றி பெறாது, அதற்கு ஒரு நல்ல தலைவன் வேண்டும். ஒரு நல்ல தலைவன் அமைந்து அந்த தத்துவத்தை தவறாக பயன்படுத்தினாக்க அதுவும் தப்பா போயிடும். அதுக்கு ரெண்டு உதாரணம். நம்முடைய சென்ற நூற்றாண்டில் ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி அமைத்தார் லெனின். ஒரு மிகப்பெரிய தத்துவம், கால்மார்க்ஸுடைய தத்துவம். ஆனால் அந்த தத்துவம் நல்ல தத்துவம், ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் கோர்பச்சேவ் என்கின்ற தவறான தலைவன் அந்த தத்துவத்திற்கு தலைமை தாங்கினான். தத்துவமும் காணாது போச்சு, ஆட்சியும் காணாது போச்சு. அதே மண்ணில் லெனின் சிலை உடைக்கப்பட்டது. அப்ப தத்துவமும் சரியா இருக்கணும், தலைமையும் சரியா இருக்கணும். அப்பதான் ஒரு ஆட்சி, ஒரு நாடு, ஒரு கொள்கை நீடிக்கும். அப்படியே நீங்க இந்த பக்கம் வந்து பாருங்க, ஃபிடல் காஸ்ட்ரோ தத்துவம் சரியாக இருந்தது, தலைமையும் சரியாக இருந்தது. அவருக்கு பின்னாலே வந்த எல்லா தலைவர்களும் சரியாக இருக்கிறார்கள். அந்த மண்ணில் இன்னமும் கம்யூனிசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் கம்யூனிசமாக இருந்தாலும் வேறு எந்த தத்துவமாக இருந்தாலும் தலைவரும் தத்துவமும் ஒன்றாகி போகிற வரலாறு இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்திற்கு தான் உண்டு என்பதுதான் தொழிலாளர் அணி தெரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய, பயணிக்க வேண்டிய பாதை என்பதற்காக இதை குறிப்பிட்டு சொல்கிறேன். இன்றைக்கு இந்த அணி தலைவர் கலைஞர் தான் சொல்வார், நான் தந்தை பெரியாரை பார்த்திருக்காவிட்டால் நான் கம்யூனிஸ்டராகத்தான் ஆயிருப்பேன். இன்னும் சொல்லுகிறேன், மேற்கு வங்காளத்திலே நடக்காத சீர்திருத்தங்கள் எல்லாம் நடத்திய இயக்கம் இந்த இயக்கம். 1971 கை ரிக்ஷா ஒழிச்சோம், சைக்கிள் ரிக்ஷா கொடுத்தோம். ஆடி நடப்பவங்க, பாடி கணத்தவங்க, நல்லவங்க, கெட்டவங்க அத்தனை பேரையும் இழுக்கிறோம் வேகமா. எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமான்னு பாட்டு பாடினா பட்டுக்கோட்டை. ஆனால் அதை அன்றைக்கு 1971 ஆட்சிக்கு வந்த போதுதான் அவர்கள் கையில் கை ரிக்ஷாவை, சைக்கிள் ரிக்ஷாவை கொடுத்து கை ரிக்ஷாவை ஒழித்தவர் கலைஞர். அதை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு 20 ஆண்டு காலம் ஆனது. அதற்கு பின்னால் 91, 92 தான் கை ரிக்ஷாவை மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒழிச்சது. இப்படி எத்தனையோ திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நான் இன்னும் ஒன்று குறிப்பிட்டு சொல்றேன். மணலி கந்தசாமி தான் மிகப்பெரிய தலைவர். RS பாரதிலாம் விட்டா, டிகேஎஸ் விட்டா 1 மணி நேரம் பேசுவாங்க அவரை பத்தி. அந்த மணலி கந்தசாமி ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் வீரர், சட்டமன்றத்தில் எல்லாம் இருந்தவர், மிகப்பெரிய பேச்சாளர். வெறும் பேச்சாளர் மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய போராளி. அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்திற்காக அரசாங்கம் தேடிக்கொண்டிருக்கிறது. அவர் தலைமறைவாக இருக்கிறார். ஆனால் அவருடைய துணைவியார் கர்ப்பமாகிறார். அந்த அம்மையாரை கொண்டு போய் கேள்வி கேட்கிறார்கள் போலீஸ்காரர்கள். உன்னுடைய கணவரை ஓராண்டு காலமாக காணவில்லை. ஆமாம். நீ எத்தனை மாதமாக கர்ப்பிணியாக இருக்கிறாய்? 6 மாதமாக கர்ப்பிணியாக இருக்கிறேன். இந்த குழந்தைக்கு யார் காரணம்? எங்கே உன் கணவர்? அந்த அம்மையார் தெளிவாக சொன்னார், நான் கர்ப்பமாக இருப்பது உண்மை, ஆனால் என்னுடைய கணவரை நான் ஓராண்டு காலமாக பார்க்கவில்லை என்று சொன்னார். தன்னுடைய கற்பை கூட கட்சிக்காக விட்டுக் கொடுத்து கொள்கையை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணிய மணலி கந்தசாமியுடைய மனைவி வணக்கத்திற்குரியவர். அந்த மணலி கந்தசாமி சொன்னார், தஞ்சை பகுதியில் இருக்கின்ற அன்றைக்கு இருக்க குடியிருப்போர் சட்டம், பாண்டையாருக்கோ மூப்பனையாருக்கோ பெரிய பெரிய பணக்காரர்களுக்கெல்லாம் 500 ஏக்கர் 600 ஏக்கர் இருக்கும். அதில் குடியிருப்பு மனை இருந்துச்சு. அதை ஒரு நாள் அந்த மக்களுக்கு சொந்தமாக்கல. அவர்கள் போராடினார்கள். தலைமுறை அங்கே தான் இருக்கும். எங்களுக்கு இருக்கிற 3 சென்ட் 2 சென்ட் அதை எங்களுக்கு பட்டா போட்டு கொடுங்கன்னு கேட்டோம். முதலாளிகள் ஒப்புக்கொள்ளவில்லை. மணலி கந்தசாமி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று எண்ணினார். கலைஞரை சந்தித்தார். கலைஞர் உடனடியாக அந்த உத்தரவை போட்டார். அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டார், சர்வே எடுத்தார். யாரெல்லாம் இத்தனை ஆண்டு காலமாக குடியிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த அடிமனை சொந்தம் என்று கையெழுத்து போட்டவர் கலைஞர். அப்ப மணலி கந்தசாமி சட்டமன்றத்தில் சொன்னார், நாங்கள் ரத்தம் சிந்தி பெற வேண்டிய 1 லட்சம் பேர் போராடி ரத்தம் சிந்தி செய்ய வேண்டிய பெற வேண்டிய ஒரு உரிமையை
ஒரே சொட்டு பேனா மையால் செய்து காட்டியவர் கலைஞர். அவர்தான் உண்மையான கம்யூனிஸ்ட் என்று சட்டமன்றத்தில் சொன்னார்.